ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 147 சங்கீதம் 11 கூட வாசித்து தியானிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு காண்பிக்கிறது. அதுபோல தேவன் நம் மீது பிரியமாயிருப்பதற்காக இந்த பூமியில ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேதத்தில் கூட அநேக தேவ பக்தர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். நோவா காலத்துல நோவா தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். அதுபோல வேதத்தில் காணப்படுகிற பாத்திரங்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மேலெல்லாம் தேவன் பிரியமாயிருந்து ஆண்டவர் அநேக காரியங்களை அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நம் மீது கூட தேவன் பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் இந்த பூமியில கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் போது அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபைக்காகவும் ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ பயத்தோடு கூட தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறார் என்று அநேக மனிதர்கள் மேல் பிரியம் வைக்கிறார்கள். ஆனால் தேவன் நம் மீது பிரியம் வைக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபைக்காக காத்திருக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம் மீது பிரியமாக இருக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிரியத்துக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோடு கூட வாழுங்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், சர்வ சிருஷ்டியான தேவன், எல்லா சகல அதிகாரமுடைய தேவன் நம் மீது பிரியமா இருக்கிறார் என்றால் அதைவிட மேலான பாக்கியம் வேறொன்றுமில்லை இந்த உலகத்துல. நீங்கள் தேவனுக்கு பயந்து தேவ கிருபைக்காக ஒவ்வொரு நாளிலும் காத்திருங்கள். கிருபை குறித்து வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு, வார்த்தைகள் உண்டு. கிருபை அவர் நம் மேல் வைத்து கிருபை பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. கிருபை ஒவ்வொரு நாளிலும் தொடருகிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தேவ கிருபைக்காக நீங்கள் காத்திருந்து ஒவ்வொரு நாளிலும் அவர் கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, தேவன் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல தேவன் பிரியமா இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் அந்த தேவனுடைய பிரியத்தை, தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோடு கிருபைக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரியத்திற்காக இந்த பூமியில எங்களுடைய பிரியத்தை வாஞ்சிக்கிறோம். அந்த பிரியத்தில் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோடு கூட இந்த பூமியில வாழ்ந்து தேவனுடைய கிருபைக்காய் உடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோம். நீர் எங்கள் மேல் பிரியமா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிறதற்காக நன்றி. உங்க அன்பு பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரியத்தை நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற மேலான மகத்துவமான உங்க அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட அன்பை அநேகர் பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீங்க பிரியமாயிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளிலும் உங்க கிருபையை பெற்றுக்கொள்ள தேவ பயத்தோடு வாழ ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.